ஆரம்பிக்கலாமா? முதல்ல lamb shank பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எவ்வளோ பெரிய பீஸ் பார்த்தீங்களா? ஆஹா, மசாலா கூட இறங்கி சூப்பராக இருக்குது. ஆனால் பக்கண்ணே. இது கத்திரிக்காய் பேரிச்சம்பழம் போட்ட பச்சடி, இது மேங்கோ பச்சடி. எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சு ஆஹா, இவ்வளவையும் பிசைஞ்சு சாப்பிட்டோம். அந்த மட்டனோட ஃப்ளேவர் தான் அடித்து நிற்கிது. யூஸ்வலாக அந்த போனை ஒட்டிகிட்ருக்க மீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. எப்படி சுத்தமாக சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? பிரேக். இது வந்து ட்ராபிக்கல் சங்கீஸ். அடுத்து ஆம்பூர் பிரியாணி. பீஸை பார்த்தீங்களா? பீஸ் கொஞ்சம் இவங்க அந்த கத்திரிக்காயும் டேட்ஸையும் வச்சு செஞ்சுருக்க அந்த பச்சடி வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். அதோடு சேர்த்து அந்த மீட்டு, அந்த பிரியாணி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரேக். அடுத்து மட்டன் தம் பிரியாணி. அப்பா, இந்த பீஸை பாருங்கள். இந்த பிரியாணியை இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற சுகமே தனி. கடைசியாக பிரெட் அல்வா. கை கழுவிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க யாருன்னா கிங்ஸ் கேட்ரிங், இன்னெக்ஸ் மாலில் லொக்கேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். பர்சனலி நான் சாப்பிட்டதில் எதுவுமே குறை சொல்ல முடியல, எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுன்னா நல்லா இருக்குது.